அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழில் அழகு 2 கீழே இருக்கக்கூடிய இணைப்பு சொற்கள் அப்படிங்கிற பகுதியில் இருந்து தான் வினாக்கள் பார்க்க போகிறோம். வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சிலபஸில் இந்த டாப்பிக்கை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் டைம் பார்த்துட்டு அதற்கப்புறமா வினாக்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது குரூப் 4 நியூஸ் சிலபஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்திங்கன்னா அழகு 2ல் இருக்குது சொல்லகராதி. ஓகே, சொல்லகராதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லகராதி ஃபுல்லாக தெரியினா கூட இணைப்பு சொற்கள் அப்படிங்கக்கூடிய பகுதி இருக்காது. பட் ஆனால் அதே பகுதியை வேறு பேரில் கொடுத்துருக்காங்க. என்ன பேரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொற்களை. ஓகே, இங்கே இருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடைப்புகளில் என்ன சொற்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க, எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல் இந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை தான் இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து தகுந்த இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் வினாக்கள் கேட்க போகிறாங்க. ஓகேவா, இதற்கு முன்னால் ஓல்டு கொஸ்டினில் நீங்கள் இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்க, இல்லைனா தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து இணைப்பு சொல் இருக்காது, வேறு சொற்கள் இருக்கும். ஓகேவா, இதே ஸ்ட்ரக்சரில் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள், இது ஒரு டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின். இதில் பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க, மொழி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இணைப்பு சொல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா இணைப்பு சொல் கிடையாது. அடுத்த வினா பாருங்க, அதே தான், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இங்கே பாருங்கள், இங்கே தமிழ் நூல்கள்னு கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு இணைப்பு சொல் கிடையாது. ஓகே, இனிமேல் எப்படி கேட்க போகிறாங்கன்னா இந்த இடத்துல இணைப்பு சொல்லை கொடுத்துட்டு தகுந்த இடத்துல சேர்க்க அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறாங்க. ஓகே, ஆனால் ஓல்டு கொஸ்டினை பொறுத்தளவில் இணைப்பு சொல் ரிலேட்டடாக நிறையா வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 90க்கும் மேற்பட்ட வினாக்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதெல்லாமே எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னால் அப்படி டைரெக்டாக சரியான இணைப்பு சொல் தேர்க இந்த மாதிரி தான் கேட்டிருக்கிறாங்க, இல்லைனா சரியான இணைப்பு சொல் எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட வினாக்களை பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக கண்டென்ட் போட்டுட்டு வரோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு வந்து லைக் பண்ணலாம், இல்லைனா உங்களுடைய கமெண்ட் இது நல்லா இருக்குது, இல்லைனா இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிட்டத்தட்ட ஒரு 90க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. ஓகேவா, அங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் மார்க் பண்ணியிருக்காது, அப்படி டேரெக்டாக கொடுத்துருப்போம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த டாப்பிக்கை பொறுத்தளவில் நீங்கள் எவ்வளோ வினாக்களை நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் எக்ஸாமில் வந்து பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் வந்து நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, எந்த டாப்பிக்கில் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த டாப்பிக்கில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஓகேவா, வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, இணைப்புச்சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஓகேவா, இந்த வினா என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டதில் இணைப்பு சொல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம சிலபஸ் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம், அதிலே கொடுத்துருந்தாங்க. எனவே, அதனால், அதுபோல், ஆகையால், ஓகே, ஏனெனில், இதெல்லாமே இணைப்பு சொற்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுதான் இணைப்பு சொற்கள். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா அவனால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இணைப்பு சொல் கிடையாது, இதெல்லாமே இணைப்பு சொற்கள். அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல் தேர்க. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஓகேவா, 2 சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இணைப்பு சொல் எது வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இதே வினாவை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் 10 டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ சில வினாக்கள் நம்ம வந்து இதேமாதிரி மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படின்னா என்ன மீனிங்னா இதுவும் கேட்டிருக்கிறாங்க, ப்ளஸ் அது கூடுதலாக எத்தனை டைம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 10 டைம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான வினா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏனெனில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படிங்கிறது தான் சரியான தொடர், சரியான இணைப்பு சொல். அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல் எழுதுக. ஓகேவா, இந்த வினா மட்டும் இல்லாமல் இதற்கப்புறமா வரக்கூடிய 2 வினாக்களும் பார்த்தீங்கன்னா இதே தான். பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை பொறுத்தளவில் மாற்றி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆகையால் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே அதனால் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வினாவும் இதே தான், குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும், சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் அதனால் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் ஆகையாலும் இருக்குது, ஆனால் இவங்க அதனால் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே முதல் இதில் பார்த்தீங்கன்னா அதனால் இருக்குது, பட் ஆனால் இவங்க ஆகையால் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினாவை பொறுத்தளவில் ஆகையால் செலக்ட் பண்ணாலும் சரி, அதனால் செலக்ட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ரெண்டுமே சரி தான். ஓகேவா, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும்,
இல்லைனா அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அப்படிங்கிறது சரியான இணைப்பு சொல். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான இணைப்பு சொல் பார்த்தீங்கன்னா இல்லை என்றால், ஓகேவா, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அப்படிங்கிறது சரியான தொடர். இல்லை என்றால் என்பது பார்த்தீங்கன்னா சரியான இணைப்பு சொல். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஓகே, இங்கே பயன்படுத்தக்கூடிய இணைப்பு சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால், ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, அதனால் கொடுத்து அடுத்த சென்டென்ஸை தொடங்குறோம். ஓகே, அடுத்த வினா பாருங்கள், அதுவும் சேமாக இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, சரியான இணைப்பு சொல்ல நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சென்டென்ஸை முடிக்காமல் மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரே இதாக கொடுத்துட்டாங்க, ஒரே சென்டென்ஸாக கொடுத்துட்டாங்க. ஓகே, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரே சென்டென்ஸ் மெத்தடில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதே மெத்தடில் கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்த வினா கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. ஓகேவா, காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர். ஓகே, இதில் எந்த இணைப்பு சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனெனில். ஓகே, இங்கே பாருங்கள், சென்டென்ஸை படித்து பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை விரும்பாதவர்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. அப்போ அது கொஸ்டின் கேட்ட மாதிரி தான் கேட்கணும். ஓகேவா, ஏனெனில் அப்போ எதனால் அவர் விரும்ப மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கணும். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனெனில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். ஏனெனில், ஏன்னா இது ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கா, ஏனெனில் எதனால் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படிங்கிறது சரியான தொடர், சரியான இணைப்பு சொல். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி டேஸ் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிதே மில்லத். ஓகேவா, இந்த வினாவை பொறுத்தளவில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இது இணைப்பு சொல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம்னா, அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை, அதாவது இந்த வினாவுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனவே போட்டு இந்த ஆன்சரை முடிச்சிடலாம். பட் இந்த சென்டென்ஸ், ஓகே, தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதற்கான ஆன்சர் காயிதே மில்லத். ஓகேவா, எப்படினாலும் வினாக்கள் வரலாம். எல்லா டைரக்ஷனையும் நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகேவா, இந்த வினாவை வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணணும். ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனவே. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் தேர்க. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில், மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். ஓகே, இதற்கான இணைப்பு சொல் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுவாங்க. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில், ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ இதில் இன்னொரு சென்டென்ஸு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காயிதே மில்லத்தோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில், இது தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் வினாக்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வினாவை பொறுத்தளவில் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆனால். ஓகே, ஆனால் எங்கே பயன்படுத்தணும், இந்த இடத்துல பயன்படுத்தணும். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் கடும் சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது அப்படிங்கிறது சரியான தொடர். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும் அப்படிங்கிறது சரியானது. ஓகேவா, ஆல்ரெடி இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பழமொழிகள் வீடியோ பண்ணும்போது இதே வினாவை அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பழமொழி சார்ந்தும் வினாக்கள் வரலாம். ஓகே, இங்கே இதை பொறுத்தவரை இதற்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த இணைப்பு சொல்லை யூஸ் பண்ணணும், எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக. நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க டேஸ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. ஓகேவா, இதில் எந்த இணைப்பு சொல்ல பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படிங்கிறது சரியான தொடர். ஓகே, இதே வினாவை பார்த்தீங்கன்னா வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கக்கூடிய டாப்பிக்லேருந்து கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வினாவை பொறுத்தவரை இது பேச்சு வழக்கில் இருக்குது. எக்ஸாமில் இது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் படிக்கும்போது எல்லா டைரக்ஷனும் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. ஓகே, சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். ஓகேவா, இங்கே ஆனாலும் அப்படிங்கக்கூடிய இணைப்பு சொல்ல பயன்படுத்தணும். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபில் ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிவிட்டு அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய சரியான இணைப்பு சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை படித்து பாருங்கள். உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயன்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல, ஓகே, அதுபோல ஈர்ப்புடன்
எழுது பழகுதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அதாவது இவங்களுக்கு வந்து இந்த இணைப்பு சொல்லேருந்து எங்கேருந்து வினாக்கள் எடுக்குன்னு தெரியல. ஓகேவா, ஏன்னு பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இணைப்பு சொல்லுக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் இருக்காது, கிட்டத்தட்ட 7th மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இதுக்கு ரொம்ப இருக்காது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா புத்தகம் பாடம் இருக்குது பார்த்தீங்களா, பாடத்தில் இடையில இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் கிடைக்கும்போது, அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இது ஈஸியாக பண்ணிடுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குன்னா புத்தகத்தில் கொடுத்துக்கூடிய உரைநடையை படித்து பாருங்கள். ஓகேவா, சும்மா ஒரு கதை படிக்கிற மாதிரி படிங்க. படிக்கும்போது இங்கே எங்கேயாவது இணைப்பு சொல் இருக்கா, எங்கேயாவது பழமொழி இருக்கா, எங்கேயாவது சந்திப்பிழை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி தான் போன வினா மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இல்லை எந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் படித்து பாருங்கள். இதை படித்து பார்த்தீங்கன்னா அதனால் அப்படிங்கக்கூடிய இணைப்பு சொல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் சரியாக இருக்கும். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். அடுத்தவனா போன மெத்தட்லேயே தான் கேட்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து எந்த இணைப்பு சொல்ல யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ராமானுஜர் சொன்ன ஒரு கூற்று. ஓகேவா, எக்ஸாமில் கேட்கலாம். இந்த கூற்றை சொன்னது யாருன்னு கூட கேட்கலாம். ஓகேவா, படித்து பார்க்கலாம். நான் மட்டுமே தண்டனை ஏற்றி நரகத்தை சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்னு சொன்னது ராமானுஜர். ஓகே, அப்போ சரியான இணைப்பு சொல் பார்த்திங்கன்னா ஆனால். ஓகே, இது பார்த்திங்கன்னா உரைநடையில் இருக்குது. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்கிறாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா போன வினாக்கள் மாதிரி தான். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உரைநடையில் ஒரு சில வரிகளை கொடுத்துட்டு அதில் மிஸ் ஆன இணைப்பு சொல் கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அந்த பாடலில் மிஸ் ஆன இணைப்பு சொல் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, என்ன பாடல்னா காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில். ஓகேவா, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். ஓகே, இப்படின்னு பாடினது யார்? ஓகே, இப்படின்னு பாடினது யாருன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் 19 அப்படின்னு போட்டுட்டு அதற்கப்புறம் அதற்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னு பார்த்தீங்கன்னா 19வது கொஸ்டின் இது எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 19 அப்படி ஒரு ஹைஃபன் போட்டு இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்ய. இதுவுமே அதே மெத்தட் தான், உரைநடையில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் டேஸ் அதனால். ஓகேவா, அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். சரியான இணைப்பு சொல் பார்த்தீங்கன்னா அதனால். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் தேர்க. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை, எனவே. ஓகே, எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார் அப்படிங்கிறது சரியான தொடர். ஓகே, பயன்படுத்தப்பட்ட இணைப்பு சொல் பார்த்தீங்கன்னா எனவே. ஓகே, இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியிலேருந்து இதை வினாவாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, யார் வந்து இந்த மாதிரி செஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இளையான்குடி மாரநாயனார். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. அறிஞர் அடக்கமாக இருப்பர் டேஸ். ஓகேவா, ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர் அப்படிங்கிறது சரியான தொடர். அடுத்த வினா கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்கிறாங்க. 2 தொடர் கொடுத்துருக்குறாங்க. இதை இணைக்கக்கூடிய சரியான இணைப்பு சொல் பார்க்கலாம். இணைப்பு சொல் பார்த்தீங்கன்னா ஏனெனில். ஓகே, தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம், அதனால். ஓகே, அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமாகிறது. ஓகேவா, அடுத்த வினா ரொம்ப ஸ்லோவாக போகிறோம்னு நினைக்கிறேன், இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏனெனில் அவனுக்கு உடல் நலமில்லை அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமை. நாளை புயல் கரையை கடக்கிறது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த இணைப்பு சொல்லை பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனவே. ஓகேவா, நாளை புயல் கரையை கடக்கிறது, எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது சரி. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் தேர்க. அனுமாரின் ஆட்டம் தாளஹரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது, ஆனால் நேரமாக அடி தப்பியது அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சண்முகம் இன்று வீட்டுக்கு வரமாட்டான், ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் தேர்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை, அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. அவர் நல்லவர், ஆனால் வல்லவர் இல்லை அப்படிங்கிறது சரியானது.
அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் தேர்க. அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. ஓகே, அப்படிங்கிறது சரியான தொடர். ஓகே, இதே வினா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டைம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்த வினா கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான், எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன, எனவே இப்பாடல் உருவக அணி. ஓகே, உங்களுக்கான வினா வந்து இப்பாடலை எழுதியவர் யார்? ஓகேவா, இப்பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது, இதனால் புறஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன அப்படிங்கிறது சரி. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்கிறாங்க. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார், அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. ஓகே, அப்படிங்கிறது சரியானது. ஓகே, உங்களுக்கான வினா பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வாழ்ந்தவர் யார் அப்படின்னு உங்களுக்கான வினா. ஓகே, மறக்காமல் இந்த கொஸ்டின் நம்பர் அதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்ய. மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அப்படிங்கிறதான் சரியானது. ஓகே, இதே இதிலிருந்து நம்மளுக்கு வந்து எப்படியெல்லாம் வினாக்கள் வரலாம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓகே நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார்? சர்ச்சில். ஓகேவா, ஆங்கிலேயர்களை தமிழினம்தான் அழிக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்தல். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்கிறாங்க. பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது சரியானது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னால்? பாரதியார். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் எழுதுக. நூலின் பயன் படித்தல், எனில் கல்வியின் பயன் கற்றல் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அப்படிங்கிறது சரியான தொடர். அடுத்த வினா பொருத்தமான இணைப்பு சொல் அமைந்த தொடரை கேட்டிருக்கிறாங்க. ஓகே, 4 தொடரில் இது வந்து சரியான இணைப்பு சொல் இருக்கக்கூடிய தொடர்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகே, தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யார்? நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, காயிதே மில்லத். இதுதான் சரியானது. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை, அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சரி. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது, எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் அப்படிங்கிறது சரியான தொடர். அடுத்த வினா பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. ஓகே, இது பார்த்திங்கன்னா நேதாஜி பாடத்துலேருந்து வந்த ஒரு வாரின்னு நினைக்கிறேன். இப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. ஓகே, அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 4 வாக்கியத்தில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கனமழை பொழிந்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின அப்படிங்கிறது சரி. ஓகே, முந்தினவனா பாருங்க இதே தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று இரவுன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து நேற்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடுக்க. ஓகே, இந்த வினாவை பொறுத்தளவில் திருக்குறள் கொடுத்துட்டாங்க, அதற்கு விளக்கமும் கொடுத்துட்டு ஸோ இதில் பயன்படுத்தக்கூடிய இணைப்பு சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, திருக்குறளில் என்ன கொடுத்துருக்காங்க? நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. ஓகேவா, நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது, அதுபோல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கு உரியது. ஓகேவா, அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதுபோல். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம், எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும், அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது அப்படிங்கிறது சரியானது. ஓகேவா, அதனால் அப்படிங்கிறத இந்த இடத்துல பயன்படுத்தணும். அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால்தான் ஓகேவா அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே,
ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து எந்த இணைப்பு சொல்ல பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. மழை நன்கு பெய்தது ஆல்ரெடி பார்த்ததான். எனவே எங்களால் விளையாட முடியவில்லை அப்படிங்கிறது சரியான தொடர். ஓகே, எனவே அப்படிங்கிறது இங்கே பயன்படுத்தணும். அடுத்த வினா, மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறது சரியான இணைப்பு சொல். ஸோ இப்போ பார்த்த வினாக்களே பார்த்தீங்கன்னா அந்த எங்கு அப்படிங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் பார்க்குறோம். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பண்பிலான் பெற்ற பெருந்தெல்வம் நண்பால் கலந்துமையால் தெரிந்தற்று. ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுவும் ஒரு குரல் மொத்தத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அதுபோல அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருந்தெல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் அப்படிங்கிறது சரியானது. ஓகே, அதுபோல அப்படிங்கிறது தான் சரியான இணைப்பு சொல். அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல் தருக. அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் 2 நாள் ஆகும் என்றார். ஓகேவா, மேலும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, இணைப்பு சொல் தருக. செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இதே வினாவை வேற மாதிரி கேட்டிருப்பாங்க பாருங்க. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இதே வினாவை அடுத்த வினாவாக கேட்டிருப்பாங்க பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எனவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லி எழுதுக. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஓகேவா, இங்கே இந்த வினாவை பொறுத்தளவில் எனவே யூஸ் பண்ணாலும் சரி, அதனால் யூஸ் பண்ணாலும் சரி, கரெக்டு தான். அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல் தருக. தீபாவளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர், அதனால் அதனால் காற்று மாசு அடைந்தது அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல் தருக. மழை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, நம்ம ஆல்ரெடி பார்த்த வினா தான். சரியான இணைப்பு சொல் தருக. நான் நேற்று பள்ளி செல்லவில்லை, ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் இங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கேட்டிருக்கிறாங்க. 4 வாக்கியங்களை படித்து பார்க்கலாம். அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படிங்கிறது சரியானது. அவ்வளோதாங்க. இணைப்பு சொல் சார்ந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் கிட்டத்தட்ட 96 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 96 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. இதில் திரும்ப கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாம் நீக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 67 வினாவாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதற்கான பிடிஎஃப் நம்மளுடைய பேஜில் இருக்குது, அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லோரும் கடைசி வரை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கடைசி வரை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நான் கடைசி வரை பார்த்தேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் இடையில அப்பப்போ வினாக்கள் கேட்டிருப்போம். ஸோ அதற்கான வினாக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.